இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது சுக்கிர பயிற்சி பலன்கள் 2025. அதாவது சுக்கிர பகவான் ஒரு ராசியிலே நன்றாக அமைய பெற்றுவிட்டால் அவர் மிகப்பெரிய யோகங்களை வாரி தருவார். பெரும்பாலும் நாம் வழக்கிலே கூறுவது ஒருவருக்கு சுக்கிர திசை வந்துவிட்டால் பெரும் யோகத்தை தரும் என்று பழங்காலம் முதல் இன்று வரை கூறி வருகிறோம். ஒருவருடைய வாழ்க்கை தரம் என்பது சுக்கிர பகவானை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பதை நாம் இந்த இடத்தில் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். சுக்கிர பகவான் ஒருவர் ஜாதகத்திலே ஆட்சியோ உச்சமோ பெற்று அவருடைய திசை நடத்தினால் பெரிய ராஜயோக பலன்களையும் பெயர் புகழ் செல்வாக்கினையும் உயர்கல்வியையும் சொகுசு வாழ்க்கையையும் தரக்கூடியவர். சுகபோகங்களிலே வெற்றியையும் காதலையும் பரிசாக தரக்கூடியவர். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் இப்பொழுது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு எப்பொழுது பயிற்சியாகிறார் என்று பார்த்தால் 28/1/2025 ஜனவரி மாதம் 31/5/2025 வரை 120 நாட்களுக்கு மீனராசியிலேயே சுக்கிர பகவான் பயிற்சியாகிறார். அங்கு 120 நாட்கள் பயிற்சியாகி பலன்களை தரப்போகிறார். அவ்வாறு அந்த பலன்கள் என்பது சுக்கிர பகவான் உச்சம் பெற்ற பலன்களை தருகிறார். மேலும் அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார். இருவரும் பரிவர்த்தனை யோகத்தினையும் தரப்போகிறார்கள். ஆகவே எல்லா ராசிகளுக்கும் நன்மையை போகிறது என்று நாம் ஒப்புக்கொண்டாலும் இப்பொழுது துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் என்ன செய்ய போகிறார் என்று நாம் விரிவாக பேசவிருக்கிறோம். பெரும்பாலும் துலாம் ராசி என்பது சுக்கிரனின் ஆதிபத்தியம் பெற்ற வீடு, அதாவது ரிஷபம் துலாம். அந்த வரிசையிலே துலாம் ராசி என்பது சுக்கிரனுடைய வீடு. இப்போ சுக்கிர பகவான் அவர் மீனத்திலே உச்சம் பெறுகிறார். மேலும் குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தை பெறுகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 1/8க்கு அதிபதி. அவர் எங்கு போய் மீனத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பகவான் அவர் 6ஆம் இடத்திலே இருந்து எவ்வாறு பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். பெரும்பாலும் துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் நன்மையினை செய்யக்கூடியவர். என்னென்றால் ராசி அதிபதி. இப்போ சுக்கிரன் 120 நாட்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை செய்வார் என்று முதலிலே நாம் விரிவாக பார்த்தோம் என்றால், காதல் செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் காதலிலே நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். ஏங்க எடுத்தவொடனே காதலை பற்றியே பேசுகிறீங்களேன்னா, சுக்கிரன் என்பவன் காதல், காமம், சுகபோக வாழ்க்கை, வீடு, வாகன யோகங்களை தரக்கூடியவர். திருமண பந்தம், சொந்தம், சுற்றம், பெயர் புகழை தரக்கூடியவர். அந்த வரிசையிலே இப்போ துலாம் ராசிக்கு 120 நாட்கள் சுக்கிர பகவான் மீனத்திலே உச்சம் பெற்று அமைந்திருப்பது என்பது நற்பலன்களை தரப்போகிறார் என்ற வகையிலே பார்க்கும்போது, முதலிலே காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காதலன் இருவருக்கும் ஏற்பட்ட பிணக்குகள் தீர்ந்து காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காதலிலே வலிமை ஏற்பட்டு அவர்கள் திருமணத்தை நோக்கி நகர்கிற காலம் இது உகந்த காலம் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு காதல் கைகூடும் என்பதை இங்கு முதல் செய்தியாக கூறுகிறோம். இரண்டாவதாக, படித்து கொண்டிருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்லது ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. காரணம், அவர்கள் மதிப்பெண்கள் கூடுதலாக எடுக்கப் போகிறார்கள். மேலும் அவர்கள் ஆசைப்பட்டது போல் எந்த உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த உயர்கல்விக்கு போகும் வாய்ப்புகள் உருவாகும். மேலும் சிலருக்கு இதுவரை வேலை கிடைக்கவில்லை என்று வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு இனி வரும் காலங்களில் உத்தியோகத்தில் சம்பள உயர்வுடன் கூடிய வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களுக்கு உரிய மரியாதையும் பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும். கூடுதல் வருமானங்களும் கிடைக்கும். மேலும் அரசியல்வாதிகளுக்கு இந்த 120 நாட்கள் என்பது மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழை தரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. நற்பெயர் கிடைக்கும். தலைமையிடத்திலே பெயர் புகழை நிலைநாட்டி கொள்ளலாம். மேலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலிலே ஒரு காலகட்டத்தில் வரை பெரிய லாபம் சம்பாதித்திருப்பார் இந்த துலாம் ராசிக்காரர்கள்.
இப்பொழுது அதை மேலும் ஊக்குவிக்கின்ற வகையிலே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகமான பலன்களை தரக்கூடிய வகையிலே மற்ற கிரகங்களும் ஒத்துழைப்பு தரப்போகிறது. அந்த வரிசையிலே துலாம் ராசிக்கு சுக்கிர பகவானால் 120 நாட்களுக்கு நற்பலன்களை வேறு விதமாகவும் தரும் என்பதை சொல்ல வேண்டும் என்றால், வீடு நிலம் வாங்க நினைப்பவர்களுக்கு இந்த வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கு இந்த 120 நாட்களில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக இவர்களால் வாங்க முடியும் என்பதை நான் உறுதிப்பட சொல்கிறேன். மேலும் துலாம் ராசிக்காரர்கள் யாரேனும் கடன் பாக்கி இருக்கிறது, கடன் அடைபடவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அவர்கள் விரைவினில் கடன் அடைபட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய கடன்களை பெற்று தொழில் தொடங்குவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும். மேலும் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து தனித்தனியாக இருந்தால் அவர்களுக்குள் சுமூக உறவு ஏற்பட்டு கட்டிலில் அந்யோன்யம் ஏற்படும். மேலும் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் கூடுதலாக இருப்பதால் எதிர்பாலினத்திலே பழகும்போது மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிர பகவானின் லீலைகளில் மாட்டிக்கொள்வார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் ஆகவே மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற துலாம் ராசி நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரேனும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.